இருட்டை கிழிச்சு ஒளி கொடுக்கக்கூடிய மின் விளக்கு போல தான் இந்த வழி தெரியாமல் நிற்கிறவங்க கூட பாருங்கள், அந்த விளக்கு வழிகாட்டும். அது மாதிரி தான் இந்த கும்பராசிக்காரங்களும் எப்பவுமே எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு புதிய வழியை வகுத்து அதில் எல்லோரையுமே பயணம் செய்ய தூண்டக்கூடியவங்களா இருக்கீங்க. கும்பராசி அப்படிங்கிறது ஒரு நீரோட்டம் போல. நீர் எங்கே போனாலும் சரி தன்னோட பாதையை தானே உருவாக்கும். அதே போல தான் கும்பராசிக்காரங்க நீங்களுமே எங்கே இருந்தாலும் சரி உங்களுடைய தனித்தன்மையால் ஒளிரக்கூடியவங்களா இருக்கீங்க. இந்த கும்பராசி அப்படின்னு பார்த்தா ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ராசி. உங்களோட சிந்தனையில் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். மனிதநேயம் அதிகமாக இருக்கும். சுதந்திரமான சிந்தனை கொண்டவங்க. புதுசாக நிறைய யோசித்து உங்களோட ஐடியாக்கள் பாருங்கள் தனித்துவமாக உங்களை காட்டும். பெரும்பாலும் இந்த கும்பராசிக்கு அதிக நேரம் தனிமையாக இருக்கிறது பிடிக்கும். கூட்டத்தோடு இருந்தாலுமே தனிமையாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். கும்பராசிக்காரங்க உங்களை பாருங்கள், பெரும்பாலும் எல்லோருமே எளிதில் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் நீங்கள் யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த உலகம் ரெகக்னைஸ் பண்ணும். புரிஞ்சிக்காதவங்க கூட உங்களை பார்த்து வியந்து பார்க்குற அளவுக்கு உங்களோட தனித்திறமை வெளிப்படும். கும்பராசிக்காரங்க நீங்கள் 12 ராசிகளையுமே வேறு லெவலான ராசி. இதுதான் உங்களோட ஸ்ட்ராங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கும்பராசிக்காரங்க வழி தேட மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கையில் அந்த வழியை உருவாக்கக்கூடியவங்க. யாரும் உங்களை புரிஞ்சுக்கலன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்படி உழைச்சி உயர்வுக்கு வரணும் அப்படிங்கிறத மட்டும் கவனம் செலுத்துங்க. மதிக்காதவங்க கூட உங்களை பார்த்து வியந்து பேசுவாங்க. உங்களோட ஐடியாவை நம்புங்க. இந்த உலகம் கண்டிப்பாக அதை பின்பற்றும். இதை நினைவில் வச்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த பயிற்சியால் என்ன ஒரு மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ நாம் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவும் பண்ணுங்கள். உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எங்கே இருந்தாலும் சரி எளிய முறையில் ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கலாம், சிறப்பான உயர்வை பெறலாம். ஏன்னா வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனை ஒரு சிலது இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு இது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். தவற விட்டுறாதீங்க, அப்புறம் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச மனிதரோடு சிரித்து பேசி, பிடிக்காத மனிதரோடு சிந்திச்சு பேசி, இந்த வரிகளுக்கு கரெக்டான ஒரு அமைப்பு கும்பராசிக்காரங்க நீங்கள் தான். உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கும் குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதே போல் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை பயன்படுத்திக்கோங்க. குரு பகவான் 2ஆம் தேதியிலேருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து அமர்றாரு. 6ஆம் இடத்துல அமர்ந்து கும்பராசிக்கு தன்னோட பலனையும் தரப்போகிறாரு. குரு பகவானோட பார்வை உங்களை பொறுத்த வரைக்கும் பல விதத்துலேயுமே நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் ஏற்பட்ட அலைச்சலும் வேலை சுமையும் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாருங்கள், மன நிம்மதியும் செல்வாக்கும் தரக்கூடிய சூழல் உருவாகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சிகளில் வீணான விவாதங்களை மேற்கொள்ளாதீங்க. அந்த விவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் பிள்ளைங்களோட திருமணத்தை நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். உறவினர் நண்பர்கள் அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசும்பொழுது கவனமாக பேசணும். இல்லைன்னா சின்ன சின்னதாக மனக்கசப்புமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த சொத்து விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த பூர்வீக சொத்தால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்தவங்களுக்கு இப்போ சாதகமான வாய்ப்பு வரக்கூடும். அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வெளி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு மதிப்பு நல்ல ஒரு மரியாதை இது கும்பத்துக்கு இப்போ பிறக்குது. அதே போல் உங்கள் பேச்சுலேயும் சரி செயல்லையும் சரி எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்படணும். நிதானம் கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த பயிற்சி முழுவதுமே நிதானமாக இருக்க பாருங்கள். தேவையில்லாமல் பேசி பிரச்சனைகளை அதிகப்படுத்திடாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டணும்.
இந்த கண் எரிச்சல், வாயு கோளாறு இந்த மாதிரியான உடல் உபாதைகள் வர வாய்ப்பு இருக்குது. வாயு கோளாறால் அவதிப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, இந்த தண்ணி குடிக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சரியான உணவு பழக்கம் எடுத்துக்கிட்டாலே பெரும்பாலும் பிரச்சனை வராது. பழைய வழக்குகளில் ஏதாவது இழுப்பையான நிலை இருந்தால் அந்த இழுப்பையான நிலை இப்போ மாறும். அனுபவமிக்க வழக்கறிஞர்கள் கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசனை செஞ்சு செயல்பட்டால் வழக்கிலிருந்து முழுமையாக விடுபடலாம். பெரும்பாலும் நீங்கள் இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. சின்னதாக அந்த வாகனத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அடிக்கடி வாகன பழுது ஏற்படும். இதுக்காக கொஞ்சம் வண்டி வாகனத்துக்காக செலவும் ஏற்படும். அதனால் வருமானம் நல்லா இருக்கும்போது நீங்கள் புதுசாக வண்டி வாகன சேர்க்கையில் ஈடுபடுறதும் நல்லது. குரு பகவானோட பார்வை பலன் அப்படின்னு பார்த்தா குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போது நீங்கள் தொட்டது தொடங்கும், திட்டமிடுறது சரியாக நடக்கும். திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே கும்பத்துக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ வெற்றியான அமைப்பு உருவாகுது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்கும். சண்டை, சச்சரவு, வாக்குவாதம் இந்த நிலைமை மாறி உங்களுக்குள்ள நல்ல ஒரு அன்பு, நல்ல ஒரு சந்தோஷம் அதிகரிக்குது. தடைபட்டு போயிட்டு இருந்த சுப நிகழ்ச்சி இப்போ நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவி உங்களுக்குள்ளே இருந்து வந்த சந்தேகம் இப்போ தீரும். பேச்சில் தெளிவு பிறக்கும். வழக்கில் வெற்றி வாய்ப்பு உங்கள் பக்கம் திரும்பும். பெரும்பாலும் யார்கிட்ட பேசும்போதும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுறது நல்லது. அது அற்புதமான மாற்றங்களை பெற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கணும். பொறுமையாக நிதானமாக செயல்படணும். வழக்கில் வெற்றி கிடைக்கும் அமைப்பு இருக்குது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கௌரவ பதவி உங்களை தேடி வரும். சொந்த ஊரில் உங்களோட செல்வாக்கு அதிகரிக்கும். தாய் வழி சொத்துக்கள் உங்கள் கை சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் திடீர்னு அதிரடி முன்னேற்றம் வரும். வேலை சுமையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதிக நேரம் எடுத்து நீங்கள் உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கான அங்கீகாரம், மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். பயப்பட தேவையில்லை. குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது பாதியிலேயே நின்று போன வீடு கட்டுற பணியை இப்போ விரைந்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. கட்டிட அனுமதி, வங்கி கடன் உதவி அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே தாமதம் இல்லாமல் சிறப்பான உயர்வை ஏற்படுத்துது. உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டில் கூட வேலை கிடைக்கும். தள்ளி போன உங்களோட பிள்ளைங்களோட கல்யாணம் இப்போ முக்கிய பிரமுகர்களின் முன்னிலையில் சிறப்பாக நடக்கும். தடைப்பட்ட சுபகாரியம் விரைவில் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. உங்கள் தன லாபாதிபதி குரு பகவான் தன்னோட நட்சத்திரத்தில் 2ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் பயணம் செய்கிறாரு. இந்த பயணத்தின் போது குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி பிறக்குது. செல்வாக்கு உயருது. திடீர் பண வரவும் அதிகரிக்குது. உங்கள் ராசிநாதனும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவானோட நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும்போது காரிய தடை விலகுது. புதிய பதவி தேடி வரும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சுமூகமாக முடியும். பிரபலங்களும் நெருக்கமாவாங்க. பூர்வ புண்ணிய அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதனோட நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும் பொழுது வீட்டில் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது. சொந்த பந்தத்தோட வருகை அதிகரிக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலையும் கிடைக்கும். சிலருக்கெல்லாம் நல்ல வரன் உண்டாகும். அது அற்புதமான பயிற்சி தாங்க இது. பயப்பட தேவையில்லை. எதுவுமே எல்லாமே நல்லா இருக்குது. கேதுவோட நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்லும் பொழுது விஐபிகளின் ஆதாயம் ஏற்படும். அரசு காரியங்கள் சிறப்பாக நடக்கும். வழக்குகள்லையுமே வெற்றி வாய்ப்பு. வெளிமாநில புண்ணியத்தலம் போகலாமா அப்படிங்கிற ஐடியா வரும். ஒரு சிலர்லாம் போவதற்கான வாய்ப்பும் இருக்குது. வியாபாரம், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் எல்லாமே எளிமையாக சமாளித்து வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு பெரிய முதலீடுகளை போட்டு தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க. கவனமாக இருங்க. வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க நீங்கள் கொஞ்சம் சலுகைகளை கொடுங்க. வியாபார சங்க பொறுப்பு கூட தேடி வரும். மருந்து, என்டர்பிரைசஸ், ரியல் எஸ்டேட் வகைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்குது. கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது சிறப்பு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்போ சிறப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு, ஊதியத்தில் ஏற்றம் இது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கணினி துறையில் பொறுத்த வரைக்கும் பெரிய சம்பளத்தோட வெளிநாட்டில் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அதே போல் கவலைப்படாதீங்க. மேலதிகாரிகளின் பக்கபலம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உழைப்பு கேட்ட அங்கீகாரம் கிடைக்கும். அலுவலகத்தில் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. கணினி துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு சிறப்பான உயர்வு ஏற்படுது.
அதே போல் இந்த உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, சளி தொல்லை, இந்த மாதிரியான பிரச்சனை சின்ன சின்னதாக இருக்கும். கலைஞர்கள், மூத்த கலைஞர்கள்கிட்ட பகச்சிக்காதீங்க. புதிய நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பு தரும். இந்த குரு பயிற்சி கடும் முயற்சியால் இலக்கை எட்டும் ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் சரியாக எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணால் நிச்சயமாக எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெறலாம். அது அற்புதமான ஒரு காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, தவற விட்டுறாதீங்க. தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கான செயல்களில் முயற்சிகளை செய்யுங்க. சனி பகவான் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் அற்புதமான ஏற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் தரும். அதே போல் குரு பகவானோட பரிகார தலமாக இருக்கக்கூடிய கோவில்பட்டியிலேருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் பாருங்கள், கழுகுமலை வெட்டுவான் கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து மிருதங்கம் வாசிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். அங்கே போய் நீங்கள் இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதுனால நன்மை பிறக்கும். காது கேளாதவங்களுக்கு கூட இந்த வழிபாடு உதவியாக இருக்கும். நினைச்சது நிறைவேறவும் தொட்டது தொடங்கவும் சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற நீங்கள் கழுகுமலை வெட்டுவான் கோவில் மிருதங்கம் வாசிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதை அற்புதமான இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க, நிச்சயம் நன்மையை பெறலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வும் நன்மையும் கிடைக்கப்பெற நீங்கள் தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி உங்களுடைய குல தெய்வத்தை வணங்கிட்டு அன்றாட பணிகளை செய்ய தொடங்குங்க. நிச்சயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும். தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். அது அற்புதமான கிரக சூழல்கள் கிடைக்கப்பெற்று இந்த கும்பராசிக்காரங்க நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் எங்கள் சேனல் சார்பாக சொல்லிக்கிறோம்.